கோதுமை மைதா மாவு தேங்காய் சர்க்கரை வச்சு நம்ம ஒரு ஸ்வீட் செய்யலாம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் தேங்காய் பிஸ்கெட் மாதிரி இருக்கும் இதை சாப்பிட்டா, அவ்வளோ நல்லாயிருக்கு. ஒரு தடவை இப்படி செஞ்சு பாருங்கன்னா, அது தேவையான பொருட்கள் மைதா கோதுமை மாவு சர்க்கரை ரெண்டுமே சமமாக எடுத்துக்கோங்க. மைதாவும் கோதுமையும், தேங்காய், சோட்டா மாவு, தண்ணி ஊற்றாமல் தேங்காய் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் கோதுமை மாவு, மைதா மாவு, சர்க்கரை, தேங்காய், சோட்டா மாவு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைக்கணும். இது மாதிரி முதல்ல நல்லா கலரிடுங்க. கலரிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைக்கணும். மொத்தமாக ஊற்றிட்டிங்கன்னா தண்ணி ஆகிடும். இது மாதிரி தண்ணி கொஞ்சமாக ஊற்றுங்க. நல்லா ஊற்றிட்டு கலருங்க. மாவு தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கட்டியாகவும் இருக்கணும். நடு ஸ்டேஜில் இருக்கணும். இந்த பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். ஊற்றுறதுக்கு அழகாக வரணும். அப்படியே நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன், இது ரொம்ப ஈஸி. டக்குன்னு செஞ்சுருவீங்க. இதை தேங்காய் பிஸ்கெட் மாதிரி இருக்கும். கடையில் தேங்காய் பிஸ்கெட் வாங்க மாட்டீங்க, இதை செஞ்சு சாப்பிடுங்க. தேங்காய் பிஸ்கெட் மாதிரியே தான் இருக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இப்போது மாவு கரைச்சாச்சு. இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடுங்க. கடாய் காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றிட்டு இதை மாதிரி கரண்டியில் எடுத்து இதை மாதிரி ஊற்றுங்க. உங்களுக்கு எவ்வளோ பெரிய சைஸ் வேணும் அது மாதிரி ஊற்றிக்கோங்க. சின்னதாக ஒன்றாலும் ஊற்றிக்கலாம், பெருசாக ஒன்றாலும் ஊற்றிக்கலாம், நம்ம இஷ்டம். இது மாதிரி குட்டி குட்டியாக கூட ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே ஸ்லோ பண்ணிவிட்டு ஊற்றுங்க. கையில் தெரிச்சிட போது எண்ணெய் பார்த்து. வேகமாக வச்சுட்டு ஊற்றாதீங்க, கையில் அனல் அடிக்கும். அவ்வளோதான், ஊற்றியாச்சு. வெந்துட்டுருக்கு. இப்போது ஒரு சைடு வந்துச்சு, இன்னொரு சைடு திருப்பி போடலாம். பாருங்கள், தேங்காய் பிஸ்கெட் மாதிரியே இல்லை. சாப்பிட்டீங்கன்னு வச்சு உண்மையாக தேங்காய் பிஸ்கெட் மாதிரியே தான் இருக்குது இது சாப்பிட. அந்த டேஸ்ட்டில் இருக்கும், தேங்காய் பிஸ்கெட் டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஒரு முறை. அவ்வளோதான், ஒரு சைடு வந்துச்சு, திருப்பி போட்டோம், இன்னொரு சைடும் வெந்துச்சு. இப்போ எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். எல்லாத்தையும் எடுத்து ஒரு தட்டில் வச்சிடலாம். அவ்வளோதான். பார்த்திங்களா, ரெண்டு சைடு வந்துச்சு. பார்த்திங்களா, எவ்வளோ சீக்கிரம் வேறு வந்துச்சு பாருங்கள். எல்லாத்தையும் எடுத்துடலாம், ஒன்று விடாமல் எண்ணெயிலேருந்து எடுத்து தட்டில் வச்சிடலாம். சாப்பிடணும் போல் இருக்குல்ல. நீங்களும் உடனே செஞ்சு சாப்பிடுங்க. பாருங்கள், பிஸ்கெட் மாதிரியே இருக்குது. இது மாதிரி எண்ணெய் இருத்துருங்க. எண்ணெய் இருத்துட்டு எடுத்து தட்டில் வச்சிடலாம். ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் இருக்க பொருள் மட்டும்தான் வச்சு செஞ்சுருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் ஒரு முறை செஞ்சிங்கன்னு வச்சுங்க, இந்த ஸ்வீட்டு டக்கு டக்குன்னு செய்வீங்க. ஏன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதை எப்போ வேணாலும் சாப்பிட்லாம். சாப்பிட அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் சொன்ன மாதிரியே செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.